வணக்கம் சார். பேபி வந்துட்டோம் பேபி, நம்ம வந்துட்டோம். இது என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸ். சீ, உனக்கு வெக்கமே இல்லை. பேபி, நீ என் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறியா? ஆசை தோசை. என்னடா அப்படி பாக்குற? தேங்க்யூ. வா போலாம். Wow, it's very beautiful, Rakesh. இந்த உலகத்துல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா உன்கிட்ட நான் என் காதல சொல்லுவேன். I love you. ஏன்னா இந்த உலகத்துல உன் காதலை விட எனக்கு எதுவுமே பெருசில்ல. அதனாலதான் இத்தனை நாள் நான் உன்னை மறக்க முடியாம இருந்தேன்டா. உன் பேச்சு என் மனசை கட்டி போட்டுடுச்சுடா. லவ் யூ ராகேஷ். சார், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா சார்? எனக்கு ஃபிஷ் ஃப்ரை. ஓகேங்க. சரி. ஆமாம் சார். ஓகே சார். சரிங்க சார். முதல்ல குளிச்சுட்டு வா பேபி, டின்னர் சாப்பிடணும்ல. யார் அந்த பொண்ணு? உன் போன்ல ஃப்ரெண்டு கூட போட்டோஸ் இந்த மாதிரிலாம் எடுப்பீங்களா? இன்னும் எத்தனை பிரேக்கப் இருக்கு? ஓஹோ, நீ பொண்ணுங்க கிட்ட பேசி மயக்கி இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிட்டு வர்றது ஒண்ணு இது புதுசு கிடையாது போல இருக்கு. ஓ, இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களுக்கு சொல்லிருக்க? ஸ்பாயில் பண்ணதே நீதான். நான் கிளம்புறேன். என்னால கேட்க முடியாது. நீ பேசுறது நான் ஏன் கேட்கணும்? என்னால கேட்க முடியாது. இதுதான் ஒரு ரியல் கேரக்டர். பொண்ணுங்களை ஃபார்ம் ஹவுஸ் கூட்டிட்டு வர்றதுக்கு எவ்வளவு ஸ்வீட்டா பேசி என்ன நடிப்பு. உன்னை போய் நம்பினேடா. ராகேஷ், ராகேஷ் விடு. ராகேஷ்,
ராகேஷ் என்னது இது? விடு ராகேஷ், விடு ராகேஷ். ராகேஷ், ராகேஷ். அதுக்கப்புறம் வாட்ச்மேன் கத்துறத கேட்டு வேத்விகா வெளியில வந்து பார்த்தா. ராகேஷ் செத்து போய் கிடந்தான். ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவன் பொண்ணு முன்னாடி உட்கார்ந்து அழுகுற மாதிரி ஆக்டிங் பண்றான். சார், இந்த பொண்ணை நம்ம ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் என்கொயரி பண்ணோம்னா எக்ஸாக்ட்டா இதே தான் சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். யோ, நீ நிறைய படம் பாப்பியா என்ன? ஏன் சார்? மர்டர் சீன்ல ரொமான்ஸ்ல பூந்து விளையாடுற? ஏய், நீதான் ராகவன் தானே? என் பேர் வெறும் ராகவ் இல்ல, டிடெக்டிவ் ராகவ். யா, நீங்க சொல்லுங்க டிடெக்டிவ் ராகவன். என் கேர்ள் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா? எதுக்கு சிரிக்கிறீங்க? சார், உங்க ஸ்டோரி செம்ம மைண்ட் ப்ளோயிங். கேட்ல இருந்த வாட்ச்மேன் கிட்ட 100 ரூபாய் கொடுத்துருக்க. எங்க கான்ஸ்டபிள் கிட்ட 2000 ரூபாய் கொடுத்துருக்க. உன் ஸ்டைல்ல என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண? சொல்லுங்க மிஸ்டர் டிடெக்டிவ். மர்டர் யார் பண்ணான்னு சொல்லுங்க. வாங்கய்யா. பாஸ், 1 செகண்ட் சொல்லுங்க பாஸ். போங்க சார். இந்த போர்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஓகே. டேய், அங்கேயே இடம் நிக்கிற, வாடா. ஓ, ஐ அம் ஆன் தி வே. சி, இதெல்லாம் என்ன சார் டிராயிங்? இதெல்லாம் என்ன பொம்மை? சி 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 சா 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 சா. இதெல்லாம் பார்த்தா உங்களை மர்டர் பண்ணணும்னு தோணுது. டேய், சை, பொம்மை மேல பண்ணாதடா ஃபோக்கஸ், இன்வெஸ்டிகேஷன் மேல பண்ணடா ஃபோக்கஸ். சாரி சார், இப்ப பாருங்க ஃபோக்கஸ. சார், என்ன டிராயிங் சார்? சார், இந்த மாதிரி பொம்மையை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க டிராயிங் ஆர்டிஸ்ட் சார். நீங்க தான் பெரிய ஆர்டிஸ்ட் சார். வாய மூடுறா. டேய் பவன், நீ கூட என்னோட இன்வெஸ்டிகேஷன் பார்ட்ல டிராவல் பண்ணல. ஆமா சார். நீ முதல்ல சொல்ற இந்த மர்டர் எப்படி நடந்திருக்குன்னு. நான் சொல்லணுமா பாஸ்? இந்த மர்டர் எப்படி ஆச்சுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட இருந்து ஒரு சாக் பீஸ் கிடைக்குமா? கன் இருக்கு, வேணுமா? ஓ சாரி சார், உங்ககிட்ட ஏதாவது பேனா இருக்கா? டேக் திஸ். என் பாஸ் கிட்ட பேனா இருக்கு, உங்ககிட்ட சாக் பீஸ் கூட இல்ல. சொல்லுடா. மர்டர் எப்படி ஆச்சுன்னா, நம்ம ஹீரோ ஹைதராபாத் வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்கான். ஹலோ பாஸ், ஒர்க் முடிய போகுது. அதுவா? முடிஞ்சு போச்சு. அந்த கேஷ் ரூமில் தான் இருக்கு. நான் என் ஃப்ரெண்டோட ஃபார்ம் ஹவுஸில் இருக்கேன். காலைல வந்துடுவேன் சார். கண்டிப்பாக சார், சீக்கிரம் வந்துடுவேன். ஓகே பாஸ். சார், நைட்டு சிங்கிளாவா சார் இருக்க போறீங்க? என்ன மேட்ரு? பொண்ணு இருக்கா? இருக்கா சார், சூப்பரா ஒருத்தி இருக்கா சார். ஆனா கொஞ்சம் ரேட் அதிகமா கேட்பா சார். பரவாயில்ல, கூட்டு வா.